ஹே ஃபேம், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியூல் லெவல் 0. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கேடா போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற வெள்ளாளகுண்டத்தில் இருக்கிற நந்தி சிலையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நந்தி சிலை என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே பெரிய நந்தி சிலைன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 45 ஃபீட், ஓகேங்களா, 45 அடி உயரம். அது இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா, நந்தி சிலைக்குள்ளே சிவபெருமானோடைய ஸ்டாச்சு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? சரி, இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சேலம் டு ஆத்தூர். ஆத்தூர்லேருந்து போனாலும் சேலம் ஹைவேல மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து 500 முன்னாடியே ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும். ஓகேங்களா, இந்த ரோடு தான் அது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும். இந்த வழியாக போனீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் ஒரு வெள்ளாளகுண்டம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. சரி, ஓகேங்களா, ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜியாக இருந்துச்சு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தப்போ. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் போய் பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு 300 ருபீஸ் நம்ம என்ன பண்ணோம்னா பெட்ரோல் போட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்மள்ட்ட வந்து ஆக்ஷன் கேமரா இல்லை. ஸோ அதனால் நம்ம மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி விட்டு தான் நம்ம வீடியோ போட முடியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 இயராக நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டேன். ஸோ ரொம்ப அந்த அளவுக்குலாம் எஃபோர்ட் போட்டேன்னா கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்படின்னா விலாகிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டேன். ஸோ அந்த கேடிஎம் இந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் கேடிஎம் வாங்கணும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கண்டிப்பாக நம்ம விலாகிங் போடலாம். ஸோ ஓகேங்களா, அதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தேவை. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் டக்குனு என்ன பேச வரும்னு தெரியல. ஸோ ஓகேங்களா, ஏன் அப்படின்னா சடனாக என்ன பேசும்போது ஆச்சு விலாகிங் வீடியோ போட்டு, அதனால் டக்குனு எனக்கு பேசவே வரல. சரி, ஓகேங்களா, அப்படியே கிளம்பி பெட்ரோல் போட்டு அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே கட் ஆகிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டீ ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நம்மளை விலாகிங் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஸ்டாச்சு வந்தாச்சு. அந்த பிளேஸ் தான், இந்த பிளேஸ் தான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 டேஸ் தான் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகேங்களா, சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ஆக்சுவலாக சொல்ல போனால், ஏன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் நான் இருக்கிறேன். ஸோ குயிக்காக வீடியோ எடுத்து போட்டுக்கணும். ஸோ லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகேங்களா, இந்த சிலையை பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு என்ன தோணுச்சுன்னா, இந்த கழுத்தில் இந்த மாலை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது தான் நம்ம முத்துமலை முருகன் சடனாக மைண்டுக்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா அதே சேம் கலர், சேம் டிஸ்டன்ஸ், ஸோ செம்மையாகவே இருந்தது. சரி, ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நான் எதிர்பார்த்த ஒன்று இந்த கோயிலில் நடக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கொஞ்சம் தூரம் வாக்கப் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு வராகம்மன் சிலை இருந்தது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே சிவபெருமானுக்கு நம்ம கையால் வந்து அபிஷேகம் பண்ணலாம் தண்ணியில் மொண்டு. ஸோ ஓகேங்களா, நம்ம கையில் இருக்க ஒரு 1 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணால் நம்ம உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு, அதுக்கு இவ்வளோ தான் சார்ஜஸ்னு இல்லை. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறத வந்து வச்சு அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. சரி, ஓகே, நானும் கொஞ்சம் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் இங்கே தான் சொன்னேன், இந்த இடம் தான் சொன்னேன். ஸோ லிங்கேஸ்வரர் என்னமோ சம்திங் நேம் இருந்து, ஸோ சடனாக ஞாபகம் வரல. அபிஷேக லிங்கம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அபிஷேக லிங்கம். ஸோ அதுக்கு வந்து அந்த தண்ணியில் பக்கத்துலேயே அவங்களே கொடுத்துறாங்க. எல்லாமே நம்ம அபிஷேகம் பண்ணுறது தான். ஸோ அப்படியே பண்ணிட்டு அப்படியே கோயில் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோயிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நேச்சுரலான அழகான ஒரு மலைக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் கட்டுறது ரொம்ப அபூர்வம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ரொம்ப பழமையான கோயில். ஸோ இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு அந்த கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த கோயிலுக்குள்ளே இந்த சிவபெருமான் தான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிவன் சிலை உள்ளே நிறையா சிவன் சிலை வச்சுருந்தாங்க. ஸோ ஃபியூச்சர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முருக பக்தன், இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு அதிகமாக போவேன். ஸோ ருத்ராட்சியில் வந்து நம்ம எப்பவுமே நீர் வச்சு பழகிட்டோம். சரி, ஓகேங்களா, அப்படியே அங்கே வந்து ஒரு 50 ருபீஸ் டோக்கன், ஒரு 50 ரூபா டோக்கனுக்கு வாங்கினாங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, நந்தி ஸ்டாச்சுக்குள்ளே இருக்கிற சிவனை தரிசிக்கிறதுக்கு. ஸோ ஒரு பைய ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைக்கில் ஒரு 3 திங்ஸ் 4 திங்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இந்த வழியாக போயிட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நந்தி சிலைக்குள்ளே போக முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நந்தி சிலைக்குள்ளே மொபைல் அலோடெல்லாம் சொன்னாங்க. நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன். சரி, ஓகே, ஒரு ஃபோட்டோ தான் எடுக்கிறேன்னு கேட்டேன். ஸோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த சிவனோட சிலையை பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினலாகவே இருந்துச்சு. அந்த கண்ணில் அந்த கிறிஸ்டல், அந்த கண் அப்படியே பார்த்தோன்னே நம்ம அப்படியே மயங்குறோன்னு சொல்ல பார்த்தீங்களா, அழகில் மயங்கிறது. ஸோ அதுதான் அங்கே நடந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரியாலிஸ்டிக்காக கட்டியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து போய் பாருங்கள். இதுதான் அந்த பையில் அந்த ஒரு கயிறு ஒன்று, அந்த உப்பு கொடுத்துருந்தாங்க. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீர், அதுக்கப்புறம் கல்கண்டு சாப்பிட சொன்னாங்க. ஸோ ஓகேவா, ஓகே காய்ஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட், தேங்க்யூ.